ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று நைட் ஸ்டடியில் 9 to 12:30 வந்து மேக்ஸ் தான் போட்டு பார்த்தேன். நேற்று ஃபுல்லாகவே மேக்ஸ் தான். நேற்று டே டைமில் தமிழும் எக்கனாமிக்ஸும் படிச்சுட்டேன். மேக்ஸ் வந்து நான் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்து ரெஃபர் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறம் வந்து ஒரு கொஷின் பேங்க் வச்சுருக்கேன். இந்த கொஷின் பேங்க் புக்கை பார்த்தும் கொஞ்சம் போட்டு பார்த்துட்ருப்பேன். என்னோடய ஸ்டடி பிளான் வந்து நான் 50 days 1 month அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். 1 week மட்டும் போடுவேன். 1 weekல வந்து இப்போ ஜாக்ரஃபி எடுத்துக்கிட்டோன்னா அந்த 1 weekல அந்த ஜாக்ரஃபி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ரிவிஷன்றதுனால ஒரு 1 week எடுத்துக்குது. செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன்லாம் போகும்போது அது வந்து 3 days 2 daysனு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். தமிழில் 1 weekல 2 ஸ்டாண்டர்ட் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் டெய்லியுமே மேக்ஸ் ஒரு 2.5 hours வந்து பார்த்துருவேன். நான் டாஃப் அகாடமி ஒன்லைனர் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன்னா இல்லை புக்ஸ் எல்லாமே படிக்கிறது இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து புக்ஸ் எல்லாமே இப்போ வந்து படித்து நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். 2022 நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி, யூனிட் 8, யூனிட் 9 தமிழ் ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த புக்கை யூஸ் பண்ணி நான் ரிவிஷன் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா படித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, இதில் ரிவிஷன் கொடுத்தா போதும். அப்புறம் கடைசியாக நான் நோட்ஸ் எடுத்து வச்ச நோட் எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நீங்கள் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த புக்கை வாங்கிட்டு நமக்கு பக்கத்துலேயே நிறையா ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஒயிட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டு புக்கையும் இந்த புக்கையும் கம்பேர் பண்ணி பக்கத்துலேயே நோட்ஸ் எடுத்து கூட படிச்சுட்ருக்கலாம். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நோட்ஸ் எடுக்க நிறையா டைம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு எந்த நோட் வந்து மிஸ் ஆகுதுன்னு பார்த்து அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டுமே எழுதி வச்சு படிச்சுட்ருக்கலாம். அதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக ஸ்டோரியாக இருக்காது, ஒன்லைனர் மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா புக்கை படிக்கணும். புக்கை 1 glance படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நோட்ஸ் எடுத்து வச்சது. தமிழ் வந்து 6th to 10th ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து அப்போ லேப்பில் தான் படித்தேன். லேப்பில் படித்து நோட் ஃபுல்லாகவே அதை வந்து நான் அந்த நோட்ஸாக எழுதி வச்சுக்கிட்டு இதை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துப்பேன். அப்புறம் ஆகாஷ் அகாடமியுடைய ஒன்லைனர் புக்ஸ் எல்லாமே இருக்குது, அதையும் நான் ஒரு தடவை பார்த்துப்பேன். ஹிஸ்ட்ரிக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எக்கனாமிக்ஸ், ஜாக்ரஃபி அது எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒன்லைனர் மட்டும் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. கடைசி டைமில் இந்த நோட் எல்லாமே ஒரு தடவை நான் பார்த்துப்பேன். ஸோ நான் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.